ஹாய் விவோஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம ஐலி சிவா பார்த்தீங்கன்னா நம்ம சூரியநாராயணுக்கு இப்படி நடந்ததை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ சிவா சொல்கிறாங்க, ஐலி நம்மளுக்கு இருந்த ஒரு நம்பிக்கையுமே போயிடுச்சு, இப்போ என்ன பண்ண போகிறோம் ஐலி, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, இன்னும் 2 நாள் தான் இருக்குது, அந்த 2 நாளுக்குள்ளே நம்ம நிரூபிக்கணும், எனக்கு அந்த சொத்து எதுவுமே எனக்கு வேண்டாம், அவரோட புள்ளன்ற ஒரு அந்த அடையாளத்தை மட்டும் எனக்கு அவர் கொடுத்தா போதும். ஆனால் அவர் இவ்வளோ தூரம் அமைதியாக இருக்காருன்னா இதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு எனக்குமே ஒன்றுமே புரியல ஐலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா ஐலி கிட்ட சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க சிவா, கண்டிப்பாக கடவுள் நம்மளுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளுக்கு கடைசி நிமிஷத்தில் கூட உதவி செய்வார், நீங்கள் அதை மட்டும் நீங்கள் இழந்துடாதீங்க, மனசில் அந்த தைரியத்தை நீங்கள் வர வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐலி ரொம்பவே சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்க. இதை பார்த்த அதிகாரிகள்லாம் எல்லாமே இந்த கபிலனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. கவலைப்படாதீங்க சார், கண்டிப்பாக இந்த கபிலனுக்கு நம்ம ஒரு பாடத்தை நம்ம கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அதிகாரிகள்லாம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஐலி டாக்டர் வந்ததுக்கப்புறம் கேட்குறாங்க, சார் அவர் எப்படியாவது நீங்கள் அந்த 2 நாளுக்குள்ளே காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு டாக்டர் சொல்கிறாங்க, அவரோட உடம்புல நாங்கள் கொடுக்குற மருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சிட்ருக்கு, ஆனால் நாங்கள் முழுசாக உங்களுக்கு நம்பிக்கை தர முடியாது, கண்டிப்பாக நீங்கள் கடவுளை தான் நம்பணும், இதை தவிர என்னால் எதுவுமே சொல்ல முடியாது மேடம் அப்படி சொல்லிட்டு ஐலி கிட்ட டாக்டர் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஐலி இதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஐலியும் சிவாவும் வீட்டுக்கு வராங்க. அப்போ நம்ம கபிலன் செல்வநாயகி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, என்னம்மா நீ ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்க அப்படின்னு சொல்லும் போது, வேற என்னடா இந்த ஐலியும் சிவாவும் உங்கள் அப்பாவோட வாரிசு தான் சொல்லிட்டு நிரூபிச்சிடுவாங்கன்றது ஒரு பக்கம் அந்த பதட்டம் இருந்துக்கிட்டே தானே இருக்குது அப்படின்னும் போது, அம்மா அதெல்லாம் நீ நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதீங்கம்மா, அதுக்கெல்லாம் நான் விட்டுருவேனா, உன்னோட பையன் என்ன அவ்வளோ லேஸ் பட்டவன் நீ நினச்சிட்ருக்கியா, அதுக்காக நான் நிறைய ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா ஏற்பாடு அப்படின்ட்டு, நான் சொன்னேன்னா அதை நினச்சி நீ ஃபீல் பண்ணுவேம்மா, அதனால் இப்போதைக்கு அது வேண்டாம், ஆனால் இப்போதைக்கு அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரத்துக்கு நான் ஒரு விஷயத்த பண்ணியிருக்கேன், அந்த ஐலியும் சிவாவும் நீ நினச்சா மாதிரி 2 நாளில் வெளியில் போயிடுவாங்க, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லும் போது, அப்படியாடா கண்டிப்பாக வெளியில் போயிடுவாங்களா, ஆமாம்மா அவங்க 2 பேரும் வெளியில் போகிறதுக்கு தான் நம்ம இவ்வளோ தூரம் பாடுபட்டுருக்கோம், அவங்க மட்டும் அந்த உண்மையை நிரூபிச்சிட்டாங்கன்னா இந்த வீட்டில் அவங்க உக்காந்துக்கிட்டு நம்மளை என்னெல்லாம் ஆட்டு பிடிப்பாங்கன்றது எனக்கு தெரியாதா, அதனால தான் முன்கூட்டியே நான் அந்த விஷயத்த பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. அப்படி என்னடா செஞ்ச எனக்கு சொல்லுடா, எனக்கு தலையே வெடிச்சிடும் அப்படின்றாங்க. அப்போ இல்லை நான் இப்போ சொன்னேன்னா நீ அதிர்ச்சி ஆகிடுவா, அதனால் அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஐலி சிவாவும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்திராணி கேட்குறாங்க, எங்கே 2 பேரும் போயிட்டு வரீங்க, ஏதாவது தகவல் கிடைச்சதா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நீ எங்களுக்குமே நாங்களுமே இது பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, இன்னும் 2 நாள் இருக்குல்ல, அந்த 2 நாளில் எங்கே எப்படியாவது நாங்கள் நிரூபிச்சிடுவோம் அப்படின்றாங்க. எனக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்கா எலி, உங்களை நான் இப்படி சொன்னது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, ஆனாலும் இந்த வீட்டில் இருக்கவங்க என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க, அதனால் என்னோடய சுச்சுவேஷனை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன், ஆனால் நீங்கள் 2 நாட்களுக்குள்ளே நீங்கள் எப்படியாவது நீங்கள் நிரூபிச்சிருவீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி ஐலிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கபிலனை தான் காட்டுறாங்க. கபிலன் பார்த்திங்கன்னா நம்ம ஐலி சிவா கிட்ட பேசுகிறாங்க. வேண்மட்டியே அவங்க நம்ம ஐலி சிவாவை வம்புக்கு இழுத்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஐலி சிவா கிட்ட போயிட்டு, என்ன நிரூபிக்கணும்னு நினச்சிங்க, அது ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சா, இப்போ பற்றியா அந்த கபிலன் கிட்ட மோதாதீங்க, இந்த கபிலன் கிட்ட மோதனீங்கன்னா என்ன நடக்கும்ன்றதை இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்றாங்க. அப்போ ஐலி சொல்கிறாங்க, டேய் உன்னை மாதிரி பயந்தாங்கொழி நாங்கள் இல்லைடா, நீ நினச்சிட்ருக்க, ஆனால் நான் கண்டிப்பாக உன்னை கைது பண்ணுவேன், இந்த வீட்டு ஆளுக்கள் முன்னாடி உன்னோட உண்மையான முகத்தை நான் வெளிக்கொண்டு வருவேன், நீ கவலைப்படாத, ரொம்ப ஆடாத, நீ சீக்கிரத்தில் மாட்டப்போறடி, அதுக்கு தான் இப்போது இதெல்லாம் நடந்துட்டுருக்கு, அது உனக்கு தெரியுதா இல்லையா, உனக்கு ஒன்று தெரியுமா, அணைய போகிற விளக்கு தான் ரொம்ப பிரகாசமாக எரியும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இப்போது நீ ரொம்பவே ஜாலியாக இருந்துகிட்ருக்க, சந்தோஷமாக நீ உன்னோட அந்த ஆதாரத்தை நீ அழிச்சிட்ட நீ நினச்சிட்ருக்கல, அதே ஆதாரத்தை வச்சு நான் உன்னை எப்படி தோக்கடிக்கிறேன் பார்க்குறியா, ஐலிக்கிட்ட மோதாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐலி நம்ம கபிலனுக்கு சூப்பராக அந்த இடத்துல பதிலடி கொடுக்குறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம கபில்
உச்சக்கட்ட கோபத்துக்கு போயிடுறாங்கன்னே சொல்லலாம். நீ என்கிட்ட மோதுறியா, நான் உன்னை இல்லாமையே பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு நம்ம கபிலன் வந்து மனசில் நினைக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் இவங்களால நம்மளுக்கு தொல்லையாகவே இருக்குது, இன்னும் இந்த 2 நாள் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் நம்ம வர்மா வந்து கபிலனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கபிலனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, என்ன கபிலா ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல், நான் சொன்ன விஷயத்த இது வரைக்கும் நீ பண்ணவே இல்லை, என்ன நினச்சிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதையாக அந்த பென் ட்ரைவை எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற வழியை பாரு, அப்படி மட்டும் நீ செய்யலை உன்னை நான் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது அப்படின்னு வர்மா வந்து நம்ம கபிலனை எச்சரிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு கபிலன் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. இவன் வேற இருக்கிற பிரச்சனையில் நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், இவனுக்கு ஒரு முடிவை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலன் ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம ரித்திகா எப்படியாவது இவங்க இன்னும் 2 நாளில் போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் வந்து நம்ம அயலியும் சிவாவும் வந்து காய் வாங்குறதுக்காக கடைக்கு போகிறாங்க. அப்போ வந்து அந்த இடத்துல அவங்க பாட்டி ஃபோன் பண்ணுறாங்க. பாட்டி ஃபோன் பண்ணுறத பார்த்துட்டு நம்ம அயலி என்னமோ ஏதோ நினச்சிக்கிட்டு ஃபோனை எடுக்கும் போது நம்ம அயலிக்கு வந்து ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்கிறாங்க. என்ன பாட்டி நீ ஒரு மாதிரி அழுகிற மாதிரி பேசுகிற, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா உங்கள் அப்பா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு சொன்னோன்னையும் நம்ம அயலிக்கு ஒன்றுமே புரியலை. உடனே சிவா கேட்குறாங்க, என்ன ஆச்சு அயலி அப்படின்றாங்க. இல்லை அப்பாவை பாட்டி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களா, அதனால் எனக்கு கால் பண்ணுறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல சிவா, என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா, சரி வா அயலி நம்ம போயிட்டு நம்ம மாமாவை போய் பார்க்கலாம் அப்படின்றாங்க. உடனேமே அயலி சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் போயிட்டு அந்த கபிலன் விஷயத்த நீங்கள் பாருங்கள், சூரியநாராயணன் மாமா என்ன ஆனாங்கன்றதை நீ போய் பாரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அயலி வந்து அப்பாவை பார்க்க ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே போனால் அவங்க வந்து என்னப்பா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, என்னப்பா ஒரு கோழை மாதிரி இந்த விஷயத்த பண்ணியிருக்கீங்க அப்படின்றாங்க. இல்லைம்மா என்னால் முடியல, எவ்வளோ பேர் அர்ச்சனாவை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது எனக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அவர் எப்படியாப்பட்ட ஆள், அவள் ஒரு தெய்வமாக நினச்சி எல்லாரும் வழிபடணும் அவளை, ஆனால் வந்து எல்லாரும் அவளை தேவையில்லாத வீண் பழியை போட்டு அவளை வந்து அசிங்கப்படுத்திகிட்டே இருக்காங்க, நானும் எத்தனை நாள் தான் அமைதியாக இருக்கிறது, எனக்கும் ஒரு மனசு இருக்கலாமா, என்னால் இதுக்கு மேலே அவளை அசிங்கப்படுத்துறதை பார்த்துட்டு என்னால் உயிரோடு இருக்க முடியல, அதனால தான் நான் இந்த மாதிரி விஷயத்தை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அயலியோட அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அயலி சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, அது உண்மையாகிடும்ப்பா, அம்மா மேலே போட்ட பழியை நம்ம உண்மையாக நிரூபிக்கிற மாதிரி ஆகிடும், இனி இந்த விஷயத்த நீங்கள் இப்படி பண்ணவே கூடாதுப்பா, இதை நம்ம தைரியமாக இருந்து நம்ம ஹேண்டில் பண்ணணுமே கண்டி, நம்ம இந்த மாதிரி கோழத்தனையாக வந்து நம்ம இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபடவே கூடாதுப்பா, இதோட லாஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்கங்க, நான் வந்து உங்கள் பொண்ணு இருக்கேன், நான் இதை நிரூபிப்பேன், கண்டிப்பாக நிரூபித்து அம்மா நல்லவங்கன்றதை இந்த ஊர் உலகத்துக்கு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அயலி ரொம்பவே தைரியமாக பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு அயலியோட அப்பா, நீயே இவ்வளோ தைரியமாக பேசுகிறல்லம்மா, எனக்கு இது போதும்மா, நான் வந்து இனி இந்த தப்பான முடிவை நான் எடுக்க மாட்டேன்னு ஒரு பக்கம் இவங்க சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு அயலி ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. இந்த பக்கம் வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஜமுனாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு எப்படி நீ வந்து என் வீட்டுக்கு வந்து என் புருஷனை பார்க்க நீ வருவ அப்படின்னு கேட்குறாங்க. உன் புருஷன் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் என்னோட அப்பா, என் அப்பாவோட நிலைமைக்கு காரணமே நீயும் உன் பொண்ணும் தான், இனி என் அப்பாவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தவறாக நடந்ததுன்னா நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன், அதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க இந்த அயலியோட முகத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஜமுனாவை எச்சரிச்சுட்டு அயலி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாரும் சொல்கிறாங்க, இன்னும் 2 நாட்கள் தான் இருக்குது, அதுக்குள்ளே நீ வந்து எப்படி உண்மையை நிரூபிப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வநாயகி கேட்குறாங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் உதயபெருமாள் நம்ம அயலியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி இல்லைன்னா என்ன, நாங்கள் 2 பேரும் வீட்டை விட்டு வெளியில் போகணும், அதுதானே நீங்கள் நினைக்கிறீங்க, அதையும் நாங்கள் செஞ்சிடறோம், ஆனால் நாங்கள் போனதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு நாள் உண்மை வெளியில் வரும், அந்த உண்மை வெளியில் வரும்போது நீங்கள் எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம செல்வநாயகி நம்ம சிவாவை ரொம்பவே தரகுறவாக பேசுகிறாங்க. அப்போ நம்ம உதயபெருமாள் இதை பார்த்துக்கிட்டு ரொம்பவே வந்து கோவப்பட்டு, போதும் நிறுத்தி, இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை பேசணுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், இப்போ என்ன உனக்கு அயலி நிரூபிக்கணும், எதுக்கு அயலி நீ வெளியிலலாம் போயிட்டு எல்லாருக்கிட்டையும் நீ வந்து நிரூபிக்கணும், நானே உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உதயபெருமாள் அந்த இடத்துல உண்மையை சொல்ல வராங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூ முடியுது. நாளைக்கான ரிவ்யூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.